வணக்கம். செல்வகுமாரின் வரக்கூடிய 2026 ஜனவரி முடிய வானிலை எப்படி விவசாயிகள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் பதிவு செய்கிறோம். ஏற்கனவே மழை பெய்த இடத்துல நிறைய மழை பொழிந்திருக்கிறது. சில இடங்களில் பற்றாக்குறை இருப்பதற்கு அடுத்த சுற்றின் மழை பொழிவாவது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அடுத்தடுத்த பருவ சாகுபடி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய 3 மாத பயிர் எப்படி செய்தால் அடுத்த பயிரை நாம் தொடக்கலாம், அடுத்த பயிர் என்ன செய்யலாம் என்பதை திட்டமிடுவதற்காக வானிலை அறிக்கையை, நீண்டகால அறிக்கையை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த மழைப்பொழிவு பற்றாக்குறை இருக்கிற நிலையில் வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படிப்பட்ட மழைப்பொழிவை தரும் என்கின்ற வினாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான பதிவு இது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 ஆகஸ்ட் 6 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இதில் கொஞ்சம் இந்த கடந்த 24 மணி நேர மழைப்பிடிப்பு கிடைக்கப்பட்ட தகவலை அறிவித்தர்றேன். கொஞ்சம் புதுசாக இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அரியலூர் மாவட்டம் குருவாடி 41 மில்லிமீட்டர், அரியலூர் மாவட்டம் திருமானூர் 18 மில்லிமீட்டர். மேலும் அந்த மாவட்டத்தில் அரியலூர் தாலுகா அலுவலகத்திலையும் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அதே போல் சென்னையில் நனைக்கும் மழைப்பொழிவுகள், மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறல. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அரூர் 42, பாப்பிரெட்டிப்பட்டி 16. இன்னும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி 80 மில்லிமீட்டர், பவானி 24 மில்லிமீட்டர், பவானி சாகர் 24, பவானி 10 மில்லிமீட்டர். இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நனைக்கு மழை, தூறல் மழை. கரூரில் பஞ்சப்பட்டி 25 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கரூர் பரமத்தி 17, மயிலம்பட்டி 12, அரவக்குறிச்சி 11. ஆனால் இதை விட கிராமப்புறங்களில் மழைமானி இல்லாத பகுதிகளில் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அந்த பஞ்சப்பட்டியை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜம்புகொண்டப்பட்டி 25, தளி 15, அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் 10, பரூர் 10, அதே போல் ஹவுசூர் தாலுகா ஆஃபீஸ் 10, மேலும் கிருஷ்ணகிரி தாலுகா ஆஃபீஸ் 10 மில்லிமீட்டர். ராயக்கோட்டை மற்றும் இங்கெல்லாம் மழை, கிளவரப்பள்ளி அணையெல்லாம் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் குறைவான மழைப்பொழிவு பொழிந்தாலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூரில் 17 மில்லிமீட்டர், எறையூர் 6 மில்லிமீட்டர், லப்பை குடிகாடு, கிருஷ்ணாபுரம் மற்றும் வேப்பந்தட்டை மழை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விராலிமலை 50 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டருங்க விராலிமலை. இந்த விராலிமலையை ஒட்டித்தான் கரூர் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் நல்ல மழைப்பொழிவை பொழிந்திருக்கு. விராலிமலை 50 மில்லிமீட்டர். மேலும் காரையார் 30 மில்லிமீட்டர், பொன்னமராவதி 28 மில்லிமீட்டர், அன்னவாசல் 20 மில்லிமீட்டர், கீரனூர் 14. மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் 15, கமுதி எல்லாம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் 61 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மழை. ஆற்காடு 55 மில்லிமீட்டர், வாலாஜா 51 மில்லிமீட்டர். மற்றும் அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 48 மில்லிமீட்டர், பாலாறு அணைக்கட்டு 46 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 41 மில்லிமீட்டர். மேலும் காவேரி பாக்கம் 29 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 10 மில்லிமீட்டர். மேலும் சோளிங்கர் அரக்கோணமும் மழைதான். அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி 41 மில்லிமீட்டர், ஏற்காடு 25 மில்லிமீட்டர், மேட்டூர் 15 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி 97 மில்லிமீட்டர், திருப்புவனம் 82 மில்லிமீட்டர். மேலும் சிவகங்கையில் மழைதான், இளையான்குடி எல்லாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பார்வுட் 49 மில்லிமீட்டருக்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. 49 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக பார்வுட்டில் 49 மில்லிமீட்டர். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இங்கே ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. அடுத்தது கீழ்கோத்தகிரி எஸ்டேட் 65, உதகை 37 மில்லிமீட்டர், மேலும் தேவாலா 37 மில்லிமீட்டர், மேலும் பந்தலூர் தாலுகா அலுவலகம் 30 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலையும் பெரியார் மழை, சோத்துப்பாறை மழை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவலூர் குட்டப்பட்டு 55 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 38 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி கோவில்பட்டியில் 34 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 33 மில்லிமீட்டர், துறையூர் 33 மில்லிமீட்டர், புள்ளம்பாடி 31 மில்லிமீட்டர், மருங்காபுரி 24 மில்லிமீட்டர், பொன்மலை ராக்போர்ட் 22 மில்லிமீட்டர், திருச்சி டவுன் 20 மில்லிமீட்டர், நந்தியார்கட்டு 18 மில்லிமீட்டர், துவாக்குடி 15 மில்லிமீட்டர்,
பொன்னையார் அணை 14 மில்லிமீட்டர். நிறைய இடங்கள் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 24 மில்லிமீட்டர், மேலும் வலங்கைமான் 19 மில்லிமீட்டர், மன்னார்குடி 12 மில்லிமீட்டர், மேலும் பாண்டவையார் தலைப்பு 8 மில்லிமீட்டர், குடவாசல் 7 மில்லிமீட்டர், சப்ரிஷ் ஆஃபீஸ் முத்துப்பேட்டை குறைவு மழைப்பொழிவு. அடுத்தபடியா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் 14 மில்லிமீட்டர், நிறைய இடங்கள் அங்கே மழை மற்றும் அலங்காயம் 11 மில்லிமீட்டர், நாட்ராம்பள்ளி 8 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை 30 மில்லிமீட்டர், மேலும் வெள்ளக்கோவில் 20 மில்லிமீட்டர், வட்டமலக்கரை ஓடை ரிசர்வையர் 3 மில்லிமீட்டர் தான். உடுமலைப்பேட்டையில் நனைக்கும் மழை. அடுத்தபடி அதிகபட்ச மழை அமராவதி அணைக்கட்டு 3 சென்டிமீட்டர் 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர் 13 மில்லிமீட்டர், மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் வத்திரா இருப்பு 22 மில்லிமீட்டர், வெம்பக்கோட்டை 17 மில்லிமீட்டர், திருச்சுழி 10 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் மழை. அடுத்தபடியாக நீண்டகால அறிக்கைக்குள் போவோம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் 3 இருக்கு. அரபிக்கடலோரம் ஒன்று போயிருக்குன்னு விரிவான அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அது மங்களூருக்கு வடக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கு. இன்னொன்று ஆந்திர கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் கடற்கு மேலே நீடித்து கொண்டிருக்கு. மற்றொன்று இலங்கைக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கு. 3 சுழற்சி. இலங்கைக்கு மேலே இருக்கக்கூடியது மேற்கு நோக்கி தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடலுக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோரம் நீடித்து கொண்டிருந்தது. வட உள் மாவட்டம் வழியாக மேற்கு நோக்கி நகராமல் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா வழியாக மங்களூருக்கு வடக்கு புறமாக நகர்ந்த காரணத்தினால வடமேற்கு வெப்பநீராவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆந்திர பிரதேச நிகழ்வு புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வோடு சேர்ந்து விசாகப்பட்டினம் அருகே விஜயவாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து, அதாவது கிருஷ்ணா மாவட்டம் விசாகப்பட்டினம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக 15ஆம் தேதிக்கு மேல் கரை கடந்து அது தெலுங்கானாவின் ஹைதராபாத் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து இருகாற்று இணைவு தான் ஹைதராபாத்துக்கும் விஜயவாடாவுக்கும் அதிகமாக கொடுக்கும். அது தெலுங்கானா ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் போகுது. இதனால் மழைப்பொழிவு 22ஆம் தேதி வரை இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை இருக்கும், பரவலாக இருக்காது. வரக்கூடிய 6, 7, 8 இன்றிலிருந்து எதிர்பார்த்தப்பட்ட மழை ஒரு 2 நாள் குறைவாக இருந்தாலும் மழை இருக்கும். 8, 9, 10 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருந்தாலும் அடுத்தது உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் நிறைய வழிபடுவை கொடுக்க போகுது. அதற்கு அப்படியே 22ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வடக்கு வழியாக வலுவான ஒரு தாழ்வு அல்லது நன்கமைந்த தாழ்வாக மேற்கு நோக்கி நகரும். அதுவும் மகாராஷ்டிரா தெலுங்கானா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். இது எல்லாமே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பிடிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மர கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். கொஞ்சம் வெப்பமெல்லாம் ஒரு மாறி புழுக்கமான வானிலையாக இருக்கும். கண்டிப்பாக மாலை இரவு இடிமழைப்பிடிவு பரவலாக பெருமழையாக எல்லோருக்கும் இல்லாவிட்டாலும் மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் எனலாம். 8, 9, 10 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். அடுத்தபடியாக மாத இறுதி நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் நல்ல மழை இருக்கும். எல்லாத்துக்கூட சற்று வித்தியாசமானது செப்டம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு. முதல் வாரத்தில் நிகழ்வு கிடையாது, வளிமண்டல சுழற்சி, வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு இருக்கும். பெரிதாக மழை இருக்காது, மாலை இரவு இடிமழைப்பிடிவு இருக்கும். தென்மேற்கு பருவமழை என்பது 2வது வாரத்திலிருந்து தீவிரமழை இருக்கிறது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாகக்கூடிய நிகழ்வு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது 30 டிகிரி. ஆனால் ஆசிய பக்கம் பரவலாக உயர்ந்திருக்கிறது. தென் அமெரிக்காவை ஒட்டி மெக்சிகோவோட தெற்கு புறம் இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா பகுதியில் தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. பசிபிக் பெருங்கடலில் உயர்ந்திருந்தாலும் அங்கிருந்து வெப்ப நீரோட்டத்தை கடத்தி கொண்டு வருகிறது ஆசியா நோக்கி. அதில் உயர்ந்தாலும் அந்த வெப்பம் எங்கே வந்து சேரும்? ஆசியாவுக்கு வந்து சேரும். அதனால பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பசிபிக் பெருங்கடலாம் வெப்பம் உயரும். தென்சின கடற்பகுதி வெப்பம் உயர்ந்து இருக்கு ஏற்கனவே 30. அதனால லானினா அமைப்பை தொடர வாய்ப்பு இருக்கிறது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் லானினா இல்லாமல் கொஞ்சம் லானினா என்ற அளவில் இருக்கும். இருந்தாலும் அங்கு எல்னினோவுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா வெப்பம் உயர்ந்தாலும் வெப்பம் ஆசிய பக்கம் கடத்தி கொண்டு வருகிறது. அதனால் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலை பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவு அருகே தான் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. சோமாலியா அருகே வெப்பம் உயரலை. சோமாலியா பக்கம் வெப்பத்தை சுமத்ரா தீவு பக்கத்துக்கு கடத்தி கொண்டு வருது. இதனால் வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு நிகழ்வு உருவாக்கும் இடமாகிய அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதிக்கும் சுமத்ரா இலங்கை இடைப்பட்ட பகுதிக்கும் வெப்பம் உயர்கிற காரணத்தினால வரக்கூடிய நிகழ்வுகள் தீவிரமடையும், நிகழ்வுகளை உருவாக்க செய்யும். தொடர்ந்து சூரியன் குத்துக்கதிர் வர இருக்கிற காரணத்தினால மேலும் வெப்பம் உயரும், நீரோட்டங்கள் வலுப்பெறும் என்பதனால கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே காற்று சுழற்சிகளால் மழைப்பொழிவு இருக்கிறது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து தாழ்வு நிகழ்வுகள் இருக்கிறது. செப்டம்பர் 2வது, 3வது, 4வது வாரம்
அக்டோபர் முதல் 2 வாரம் மொத்தம் 5 வாரத்திற்கு செப்டம்பர் அக்டோபர் முன் அரைப்பகுதியில் மொத்தம் 5 வாரத்திற்கு நிறைய மழைப்பொழிவு இருக்குது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து வலிமையான நிகழ்வு 2 இருக்குது. ஆந்திர பிரதேசம் கரை கடக்கக்கூடியது. அதனால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரம் இருக்கும். அணைகளை நிரப்பிக் கொண்டு தான் இருக்கும். இறங்கியிருக்கூடிய அணையை மீண்டும் நிரப்பும். ஆகவே கண்டிப்பாக அணைகள் எல்லாம் முழு கொள்ளளவுக்கு எட்டுவிட்டு தான் போகும். உள்ள அணைகள்லாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிரம்பும். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். தென் மாநிலங்களுக்கு மெல்ல பின்வாங்கி வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக அக்டோபர் 18 ஐப்பசி 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 30 வரைக்கும் சீராக 31 வரைக்கும் சீரான மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும். நவம்பர் பிறந்ததும் படிப்படியாக பிக்கப் ஆகும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் 10க்கு மேலும் பிக்கப் ஆகும். நவம்பரை விட டிசம்பர் மிக அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் 2 மாதமும் வடகிழக்கு பருவமழை மிகவும் கூடுதலாக இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது. பற்றாக்குறை என்பதால் பிரச்சனை இருக்காது. உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே சராசரி கூடுதல் மழை பொழிவு தான் கொடுக்கும். கடலோர மாவட்டங்களும் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும். 25% கடலோர மாவட்டங்கள் பாதிக்கும் மழைப்பொழிவும் இருக்குது. நிறைய மழைப்பொழிவு இருக்குது. வலுவான நிகழ்வு இருக்குது. ஆனால் வலுவான நிகழ்வு பெரிய காற்று பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. இருந்தாலும் நிறைய மழைப்பொழிவுகள் இருக்கிறது. சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவை தரும்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே மழைப்பொழிவானது டிசம்பரையும் தாண்டி ஜனவரியிலையும் வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பொங்கல் வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கும். வடகடலோரம் வரைக்கும் தென்மங்கடலோரத்துக்கெல்லாம் பொங்கலையும் தாண்டி வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் கண்டிப்பாக பிப்ரவரியிலையும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்குது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை புரிந்திடுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.